எத்தனையோ மலைகள் மேலே யார் யாரோ ஏறி இருக்காங்க, எவரெஸ்ட் சிகரத்தெல்லாம் கூட டென்சிங் ஏறி இருக்காங்க. ஆனால் இந்த மலை மேலே மட்டும் இது வரைக்கும் யாராலையுமே ஏறி அதனுடைய உச்சிக்கு போகவே முடியலை. அதுதான் இதனுடைய மிகப்பெரிய தனிப்பெரும் சிறப்பாகவும் இருக்குது. அப்படி ஏற நினைச்சாங்க அப்படின்னா என்ன ஆகுதான், அதில் ரொம்ப வருஷம் நடந்த ஏறுன ஒரு உணர்வை அது மலை ஏறுகிறவர்களுக்கு கொடுக்குதான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முடி தலைமுடி வேகமாக வளர்கிறது. கை நகங்கள் கால் நகங்கள்லாம் வேகமாக வளர்ந்து ஒரு பெரிய வயோதிகத்தன்மையை மிக குறுகிய நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்குது. அதன் பிறகு அவங்க இதில் தொடர்ந்து ஏற முடியல அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி வந்துடுறாங்க. அப்படி யாரெல்லாம் இதில் ஏறணும்னு முயற்சி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஆண்டுக்குள்ள மர்மமான முறையில் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதனால தான் இந்த மலையேற்றம் செய்வது மிகவும் ஆபத்தானது என்று உணர்ந்திருக்கிறார்கள். அதில் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்திக்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பல் யாரோ வரைந்ததை போல செதுக்கியதை போல இன்றைக்கும் அந்த பனிப்பொழிவுக்கு நடுவிலும் ஒவ்வொரு மாலை நேரத்திலும் தத்துரூபமாக தெரியும்படியாக அது அமைந்திருப்பது அதனுடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்து மதத்தில் உள்ள எல்லோருமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானே கண்ணில் தெரிவதைப் போல தோன்றுவதைப் போல பக்த பெருமக்கள் சொல்லுகிற காட்சியெல்லாம் நாம் கேட்டிருப்போம்.